Hello guys, welcome to my channel. So skincare இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற ஃபேஸ் வாஷ் பாத்தீங்க அப்படினா எத்திக்ளோவோட ஸ்கின் whitening deep cleansing facial foam face wash தான். போஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் நிறைய ஃபேஸ் வாஷ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு 100% ரிசல்ட் கொடுத்தது பாத்தீங்க அப்படினா இந்த எத்திக்ளோவோட ஃபேஸ் வாஷ் தான். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி ட்ரை பண்ண சொல்லி. நானும் இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி ட்ரை பண்ணேன். நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ்லேயே பிம்பிள்ஸ்க்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் தான். நான் யூஸ் பண்ண ஒரு சில ஃபேஸ் வாஷ் எனக்கு ரிசல்ட் கொடுத்தாலுமே அது ரொம்ப டிலேடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப பிம்பிள்ஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஃபர்தராக வர பிம்பிள்ஸை அந்த ஃபேஸ் வாஷஸ் கண்ட்ரோல் பண்ணலை. ஸோ இந்த எத்திக்ளோட ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் 2 வீக்ஸ்லேயே எனக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே இது கம்மி பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக வர பிம்பிள்ஸுமே இது ப்ரிவெண்ட்டும் பண்ணிடுச்சு. ஃபர்தராக ஃபேஸில் பிம்பிள்ஸ் எதுவுமே எனக்கு வரலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இரிட்டேஷனோ இச்சிங்கோ ஸ்கின் ட்ரை ஆகுறதோ எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணலை. ஸோ இப்போ வரைக்கும் நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் கண்டினியூஸாக 3 மந்த்ஸாக இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கரண்ட்டாக நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேஸில் வேறு எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் பிந்தி மட்டும் வச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு லேயர் அதிகமான மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷில் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் அதிகமாகணும். அதாவது சில பேருக்கு ஃபேர் ஸ்கின் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் கண்டினியூஸாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஈவன் டோனுமே உங்களுக்கு பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. ஓரளவு ஸ்கின் ஈவன் டோன் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் ஃபேஸ் பயங்கரமாக பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின் ஒயிட் ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா என்னோடய ஸ்கின் ஆல்ரெடி ஒரு ஃபேர் ஸ்கின் தான். ஸோ அதனால் எனக்கு அதை நான் நோட்டீஸ் பண்ணலை. எனக்கு பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஃபர்தராக பிம்பிள்ஸ் வரதில்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஈவன் டோன் ஆன மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நான் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. அதனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுமே இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு 100 கிராம்ஸ் 200 to 300 கிடச்சிரும். 200 கிராம் 520 ருபீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ரேட்டும் இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்ன ட்ராபேக் அப்படின்னா இது ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட். நான் முன்னாடியே ப்ளம்மோட க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ், டாட் அண்ட் கியோட ஃபேஸ் வாஷ் எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அதில் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டெல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நேச்சர் இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆலிவேரா ஜெல் இருக்குது, சிக்கா இருக்குது, டீ ட்ரீ ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு நேச்சர் இன்க்ரீடியன்ஸுமே ஃபார்மசி ப்ராடக்டில் இருக்காது. ஃபார்மசி ப்ராடக்ட்டுங்கிறது ஃபுல்லாமே கெமிக்கல்ஸ் தான். அது மட்டும்தான் இந்த ஃபேஸ் வாஷில் இருக்க ட்ராபேக். ஏன்னா இந்த ஃபேஸ் வாஷ் ஃபார்மசி ப்ராடக்ட் ஃபுல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆயிரும். அது மட்டும் தான் இந்த ஃபேஸ் வாஷில் நான் ட்ராபேக்காக ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி இந்த ஃபேஸ் வாஷ் ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோடய சாம்பிள் ஃபோட்டோஸ் கூட இந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸோடைய ஹானஸ்ட் ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.